ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் நிறைய தவறான ஒரு மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வருது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. பேச்செல்லாம் போல் நிஜமாலுமே அப்படி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது அப்படி வருது அப்படின்னு சொன்னால் அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் உண்டு. அது போஸ்ட் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருக்கான். எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு கேட்டால் அது காரணம் நம்ம தான். ஏன்னா அந்த மாதிரி கிளுகிழுப்பான ஒரு வீடியோவையோ இல்லை ஒரு மீம்ஸையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக லைக் பண்ணியிருப்பீங்க, அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பீங்க, இல்லை அதிகமாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை அந்த வீடியோவை நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வியூ டியூரேஷன் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது, நிறைய நேரம் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டே அதுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். உடனே ஸ்கிப் பண்ணாலோ லைக் போடுறத விட்டாலோ இல்லை அந்த வியூ டியூரேஷன் அதிகமாக இல்லாமல் இருந்தாலோ இந்த ஷேரு சேவ் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எதற்கு அதிகமான இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களோ அது சம்மந்தமான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் வந்து நிறைய இந்த ஆன்மீக சம்மந்தமான ஒரு சில பதிவுகள்லாம் பார்ப்பேன். ஒரு சில ஜோக்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு அனுப்பாமையே இருக்க போகிறாங்க. ஏதாவது அந்த மாதிரி விஷயமெல்லாம் வரத்தான் செய்யும். நமக்குன்னு நம்பர் குழு இருக்கு இல்லையா? அப்படி இருந்தாலும் கூட அப்படி 100% நான் வந்து ஆன்மீகமாக பார்ப்பேன்னு கிடையாது. அதான் சொல்கிறேனே, எதாச்சியாக வர்றது உண்டு, நம்ம நண்பர்கள் அனுப்புறது உண்டு. அப்படி ஏதாவது ஓப்பன் பண்ணும்போது பார்த்து சிரிக்கிறது தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அதிக நேரம் நான் எதுக்கு செலவு பண்ணுறேன்னா அதுதான் வரும். ஸோ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்படி ஒரு கூற்று முன்வைக்கிறேன், இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே நான் போகிறேன். இங்கே ரீல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் மொபைல் சார்ஜ் இல்லாதனால நான் சிஸ்டமில் போடுறேன். ரீல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப கிளுகிழுப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் விளக்கிடுறேன். அப்படி இல்லைன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். God did more than expected. அடுத்தது ஓகே. அதுன்னு சொல்ற வைத்தியரை தேடி இவ்வளவு கூட்டம் வரதை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? லென்ஸ் இல்லாம இப்ப படிக்க கொடி எழுத்துல ஆபரேஷன் பண்ற அவசியம் இல்ல. நல்லா பிரைட்னஸா இருக்கு. ஆனா இந்த மருந்து கொடுக்குற வைத்தியர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். இந்த மருந்து வந்து விஷக்கடிக்கு வச்சுக்கிறேங்க. விஷக்கடிக்கு ஊத்தும் போது எல்லா வியாதியும் கேட்குன்னு சொல்றாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னாக்க அதை நம்ப மாட்டேன். கண்ணு மருந்து கிடையவே கிடையாது. என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் வார வாரம் கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து கண்ணுக்கு பிரச்சனை, சுகரு, சொரியாசிஸ், லிவர் பிரச்சனைன்னு அவங்களுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகள் சரியாகுதுன்னு வராங்க. பல மூலிகைகளை போட்டு செஞ்ச இந்த ஒரு பச்சை மருந்த ஒரு சொட்டு கண்ணில் விட்டோடனே கொஞ்ச நேரம் அப்படியே பச்சை மிளகாவை கண்ணில் அரைச்சு விட்ட மாதிரி இருக்கும். இங்க ஒரு ஆளுக்கு மருந்து ஊத்துறதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஆனா அதையுமே அன்னதானத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இந்த மருந்தை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டா 5:30 10:30 மணி வரை மட்டும் நம்ம மதுரை துவரிமால்ல இருக்க வண்டி விநாயகர் கோயில்ல தான் ஊத்துறாங்க. சோ நீங்க யாராச்சும் ஆல்ரெடி மருந்து எடுத்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்படி ஒரு இடம் இருக்கும் போல் இதை பாருங்கள், கீழே அந்த இது கொடுத்துருக்கேன். சதுரகிரி சேவா ட்ரஸ்ட்டு அந்த இடத்துல இது பண்ணுறாங்களாம். விருப்பப்பட்டவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். இது மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து மருந்து வச்சுருக்காங்க. அந்த மருந்து எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஒருத்தர் ஏதோ பச்சளையாட்டை கொண்டு வந்து கண்ணில் கரைச்சி ஊற்றுனார். ஏதோ வெளியே வரும் அப்படின்னாரு. இவங்க யாருக்குமே எதுவும் வெளியே வரல. அவரே சொல்லிட்டார், ஒன்றும் இல்லையா, உனக்கு வெறும் மனப்பிராந்தி தான், மருந்து வச்சவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியும், நான் 3 தலைமுறையாக பார்த்துட்ருக்கேன், நீ மருந்து இருக்குன்னு என்கிட்ட சாதிக்காத, உனக்கு மருந்து மில்ல ஒரு வெங்காயம் இல்லை, கிளம்பி போ அப்படின்ட்டார். அந்தளவுக்கு அவர் நேர்மையாக இருந்தார். அப்படி அவர் யார் என்னன்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் கூட போனேன். ஏன்னா அது வண்டி ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறக்காக கூட நண்பரும் அம்மாவும் போனாங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகிறதுக்கு நான் போனேன். நண்பரும் அவன் தம்பியும் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் இப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. பட் தெரியல, ஒருவேளை இப்படி எங்கேயாவது போயிருந்தீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ரீல் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா ரீல்ஸுமே எதுவும் கில் பன்ஸே எதுவும் வரல. சரிங்களா? சரி, அடுத்து போவோம். Consistency is what transforms average into excellence. So yes. ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதைத்தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. The battle is not yours, it's mine. So the battle is not yours, it is mine. ஸோ சாமி சொல்லுதான், உங்கள் கஷ்டமெல்லாம் உங்கள் கஷ்டம் இல்லாது என்னோடது. ஸோ கைவிடுற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொன்னாலும் and you seem to pick up yourself, remember that your strength comes from me. ஸோ நானே முட்டி மோதி எல்லாம் செஞ்சேன், ஏய் நீ முட்டினதுக்கும் மோதினதுக்கும் சத்தி கொடுத்தது நான்டா அப்படின்னு சொல்லி சாமி அந்த இடத்துல சொல்கிறதாகவும். ஸோ கைவிட, எந்த ஒரு ஹோப் மட்டும் கைவிட்டுறாத,
நான் உனக்காக நிறைய விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறதான். அப்பப்போ இந்த மோட்டிவேஷன் மீம்ஸ் வரும். ஏன்னா அதெல்லாம் நான் ஒரு சில சேவ் பண்ணி வச்சுருப்பேன். கோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சில சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரியும் வருவது உண்டு. நல்லா தான் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ வரைக்கும் எந்த கில் பாயிண்ட்ஸும் எதுவும் வரல. பார்ப்போம். ஓகே, அவர் பெயிண்ட் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது இந்த பாட்டுக்கு காப்பிரைட் அடிக்காமல் இருந்தாங்கன்னா சரி. Eagles can live up to 70 years because they are mentally strong. After 40 years, every eagle has to make a difficult decision. Its claws are no longer sharp enough to hunt. Its beak becomes bent and blunt, and its feathers become thick. The eagle has two options. Either it dies, or it goes through a painful change. This painful change is that the eagle must go to the mountain and crush its beak on a rock until it falls out. When the old beak falls out, a new beak grows in. With the new beak, the eagle rips out its claws, and new ones grow in. Then the eagle plucks out its feathers, and new ones grow in. This painful journey lasts 150 days. But after doing this, the eagle gets a new life. Sometimes we need to get rid of our old self in order for a new and better version to emerge. ஸோ இது உண்மை. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒருத்தர் ஷூட் பண்ணதாக நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சார் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண டாக்குமெண்ட்ரியே போட்டு காமிச்சார். எனக்கு டாக்குமெண்ட்ரி தெரியல. யூடியூப்பில் போயிட்டு ஈகிள் ரீஜெனரேட்ஸ் இட் செல்ஃப் ஆர் ரெஜுவினேட்ஸ் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ இருக்குது. அது உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அழகு. இது உண்மை. எல்லா கழுகுகளுமே இந்த மாதிரி பண்ணிக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ வாழ்க்கையில் துவண்டு போயிட வேண்டாம். நம்மளுடைய வலி வேதனைகளை வந்து நினச்சி எண்ணி நம்ம வந்து வாடி வதங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. நம்மளால் புதுசாக நம்மளால் லைஃப்பில் முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. உங்களுக்கு இதில் ரெண்டு விஷயமா அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன தெரியுங்களா? இது வந்து சாமி உங்களை வந்து யூனிவர்ஸ் சாமின்னு சொன்னாலும் சரி, யூனிவர்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, 2025க்கும் ஸ்ட்ராங் சோல்ஜர்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்குன்னா 2025லையும் நம்மளை போட்டு வெளுவெளுன்னு வெளுக்க போகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா என்ன நடந்தாலும் தைரியமாக நம்ம நிற்கக்கூடிய அளவுக்கு பக்குவமானவையா இவனை இன்னும் வளர்த்து அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நம்மளை நல்ல வழி கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியலையே. 8 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு 2-3 வீடியோ பார்ப்போம். Yes. If you see your friend with your enemy, be sure that you both are enemies. ஒருத்தன் வெளிப்படையாக எதிரி, இன்னொருத்தன் மறைமுகமாக எதிரி. வெளிப்படையாக எதிரி இருக்கவங்கிறவன் உன்னோட எதிரி. உன்னுடைய நண்பன் உன்னோட எதிரி கூட இருக்கான் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நண்பன் உனக்கு மறைமுகமான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல? இது உண்மை தெரியுங்களா? நிறைய பேர் வந்து இதை சொல்கிறது உண்டு. ஏங்க யாரோ தாண்டி போகிற மாதிரி இருக்குங்க, யாரோ நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அந்த நிறைய பேர்த்தில் நானும் ஒருத்தன் தான். பட் அது அப்படி போக பழைய போப்பா சரி சுற்றுறியா சரி சுற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிரம்னு பாருங்களேன். உண்மையாலுமே அப்படி யாராவது இருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் பற்றி தெரியாது. பட் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வரும். ஒரு சிலர் ரொம்ப பயந்துக்குவாங்க, அதனால் அந்த தியானத்தை விட்டுருவாங்க. பட் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உண்டு தான். பயப்படணுன்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து தியானிச்சுக்கிட்டே இருங்க. இறை நம்பிக்கை, இறை நாட்டம், உங்களுடைய குரு உங்களுடைய காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைப்பில் இருங்க. இந்த பயமெல்லாம் நம்மளை விட்டு விலகி நீங்கி போயிடும். ட்ரூ மென்டாலிட்டி இஸ் எவ்ரி திங் இல்லைங்களா? என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கூட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, வா மச்சான் பார்த்துக்கலான்னு. அது ஆபத்து. அவன் நம்மளுக்கு குழி வெட்டி வச்சுட்டு தான் கூப்பிட்றான்னு அர்த்தம். இல்லைன்னா அவனுக்கே தெரியாத குழியில் அவங்களுக்குறோட சேர்ந்து நம்மளும் இழுத்துட்டு போயிடுவான்னு அர்த்தம். அதை நம்பக்கூடாது. நமக்கு நாமே விட்றா பார்த்துக்கலாம், ஏதோ பண்ணிட்டோம் சரி ஓகே, தவறு செஞ்சதற்கு உண்டான
பாடத்தை கற்றுக்கிட்டோம், இனி அடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி பார்த்துட்டோன்னு போயிடலான்னு அந்த மென்டாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம். ஸோ அன்பை எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அன்பு அப்படிங்கிறது உனக்கு உள்ளே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எஸ், நைஸ் இல்லை? ஸோ இது போல் நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கணும், புரியுதுங்களா? நான் இத்தனைக்கும் ஒரு சில இன்ஸ்டாகிராம் எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து சேவ் பண்ணி வச்சது எல்லாமே இன்னும் இருக்குது, நான் டெலீட் பண்ணல. நிறைய ரொம்ப புரட்சிகரமாலாம் வந்து கமெண்ட்டெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே இருக்குது, நான் டெலீட் பண்ணல, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய ஷேர் பண்ணது, விளையாட்டு போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே உண்டு தான். அப்படி இல்லை இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா நம்ம கொஞ்சம் அப்படி ஆன்மீக சம்மந்தமாக போகிறது, கொஞ்சம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பார்க்குறனால அதுபோல் இந்த மீம்ஸ் ஏதாவது வந்துன்னா ஷேர் பண்ணுறதில்ல, அது சேவ் பண்ணிக்க மாட்டேன், லைக் பண்ண மாட்டேன், உடனே ஸ்கிப் பண்ணி போயிடுவேன். நமக்கு எது தேவையோ, அவசியம் ஏதோ அந்த அவசியத்து மேலே மட்டும் கவனம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம், ஆனால் சம்மந்தமானது அவசியமானது மட்டுமே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ மோசம் பிளாட்ஃபார்ம் கிடையாது, பிளாட்ஃபார்மில் நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்குது. அதை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இங்கே வித்தையே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஸோ பிளாட்ஃபார்மை குறை சொல்கிறதுக்கு காட்டிலும் கை இப்படி திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் சரியாக போயிடும், ரைட்? ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி உண்டான பதிவு. சொல்கிறதுக்கு இல்லை, சும்மா இது என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். பரவாயில்ல, நான் சொன்ன ஒரு யூகித்த ஒரு மாதிரி தான் அந்த அல்காரிதம் வேலை செய்யுது. ஸோ எஸ், நாம் சரியாக பயன்படுத்திக்கிற பொறுத்தது தான். என்னங்கிறீங்க? ஸோ நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பார்ப்போம். நாளான்னைக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, 2025 இந்த பிகினர் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி என்ட்ரு ஆகக்கூடியவங்களுக்கு இந்த கேமரா பற்றி ஒரு இது சொல்லலாம், ஒரு ரிவ்யூ சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், போடலாம். இல்லைனாலும் நான் போட தான் போகிறேன், பட் அப்போ சந்திப்போம், ரைட்? ஸோ நான் உங்கள்கிட்டலேருந்து அந்த பாணி, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நாளான்னைக்கு சந்திப்போம், அது வரையும் தொடர்ந்து நிறுங்கள். நான் உங்கள்கிட்டலேருந்து அந்த பாணி.